நம்ம உலகத்தில் மொத்தம் 200 நாடு இருக்குங்க. இதில் 9 நாடுகள் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு. அதில் பவர்ஃபுல் டாப் 3 அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அமெரிக்கா, ரஷ்யா, சைனா. அமெரிக்கா ஒரு பக்கம் இருக்காங்க, ரஷ்யா, சைனா இன்னொரு பக்கம் இருக்காங்க. அமெரிக்கா கிட்ட இந்த 2 நாடுகளிடமும் தொடர்ந்து ஒரு நல்லுறவு இல்லாத நிலை ஏற்பட்டு வந்தது. அதிபர் ட்ரம்ப் ஏற்கனவே வர்த்தக போர் தொடுத்திருக்கிறார் என்று பேசப்படுகிறது. இந்தியா மேலே 50% வரி விதித்திருக்கிறார், டாரிஃப் என்று அழைப்பார்கள். இதே போல் சீனா மேலேயும் வரி விதித்தார். எத்தனை பர்சன்ட் கேட்டிங்கன்னா 145%. வரிக்கு வரி அப்படின்னு சொல்லி பதிலுக்கு பதில் அப்படின்னு சொல்லி சீனாவும் அமெரிக்கா மேலே 125% வரைக்கும் போனாங்க. பிறகு பேச்சுவார்த்தைலாம் நடத்தி கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதிபர் ட்ரம்ப் ஒரு முடிவெடுத்தார். அது என்ன அப்படின்னா, சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்திப்பது என்று. எங்கே சந்திப்பது என்று ஒரு கேள்வி எழுந்தது. ட்ரம்ப் 5 நாள் ஆசியா சுற்றுப்பயணம் வந்தார். ஃபஸ்ட்டு மலேசியா வந்தார், பிறகு ஜப்பான் போனது நமக்கு தெரியும். தென்கொரியாவில் சீன அதிபரோட சந்திப்பு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்கு முன்பாகவே ட்ரம்ப் அதாவது அமெரிக்கா போகிறதா தான் ப்ரோக்ராம் இருந்தது. பட் அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் ஆன பிறகு ஒரு நாள் கூட ஆனாலும் பரவாயில்ல, சந்திப்பை வெற்றிகரமாக முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் என்ன பண்ணார், தென்கொரியா வந்தார். தென்கொரியாவிலேருந்து ட்ரம்ப் புறப்படுவதற்கு முன்பு நடைபெறப்பட்ட சந்திப்பு அது. அதே போல் சீன அதிபர் ஷி ஜின்பிங் அப்போ தான் தென்கொரியா உள்ளே வரார். அவர் அடுத்த 2-3 நாளைக்கு அவருக்கு ப்ரோக்ராம் இருக்கிறது. இந்த நேரத்தில் சாதாரண இந்த மாதிரியான சந்திப்பெல்லாம் மிகப்பெரிய மாளிகையில் தான் நடைபெறும், அதிபர்கள் சந்தித்து கொண்டால். ஆனால் இந்த சந்திப்பு சற்றே வித்தியாசமாக விமான நிலையத்தில் நடைபெற்றது. உலகமே ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறது. உலகின் பவர்ஃபுல் 2 நாடுகள், G2 என்று அழைப்பார்கள். நம்பர் 1 அமெரிக்கா, நம்பர் 2 சீனா. அப்படிப்பட்ட நாடுகள் சாதாரண விமான நிலையத்தில் அந்த நாட்டின் தலைவர்கள் சந்திக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. இந்த சந்திப்பிற்கு முன்பு ட்ரம்ப் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். அது என்ன அறிவிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமெரிக்கா அணு ஆயுத சோதனை நடத்தலாம் என்று அவர்களுடைய போர் துறைக்கு, பாதுகாப்பு துறைக்கு உத்தரவிட்டார். உலகமே ஆச்சரியத்தோடு பார்த்தது. ஏன்னா அமெரிக்கா கடைசியாக இந்த மாதிரி ஒரு அணுகுண்டு சோதனை நடத்தியது 1992ஆம் ஆண்டில். அதற்கு பிறகு ஒரு அணுகுண்டு சோதனை நடத்தலை. எந்தெந்த நாடுகள்லாம் நடத்தியிருக்காங்கன்னா 3 நாடுகள் நடத்தியிருக்காங்க. நம்ம இந்தியா, பிறகு பாகிஸ்தான், பிறகு வடகொரியா. இவங்கெல்லாம் அணு ஆயுத சோதனை நடத்தியிருக்காங்க. அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ட்ரம்ப்